அன்பானவர்களை உங்கள் அன்போடு பாராட்டுகின்றேன். ஆண்டவர் தாமே இவ்வளவு மக்களை அழைத்து வந்திருக்கிறார். இது ஒரு முதல் முயற்சியாக இருக்கிறது. கடவுள் கூட இருக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆண்டவரோடு அவரது முற்றத்தில் இருப்பது பேர் ஆனந்தம். திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவரோடு இருக்கிறோம். ஆண்டவரோடு இருப்பது என்பது என் மீது அக்கறை கொண்டவர், என்னை பாதுகாக்கின்ற, எனக்கு வாழ்க்கைக்கு விளக்கம் தருகிறது. அந்த அன்பான ஆண்டவரோடு இருக்கிறோம். எதற்காக இருக்கிறோம்? சாட்சியாக. ஆண்டவர் எப்போது பிள்ளை, நான் சாட்சியாக இருப்பேன். நல்ல வாழ்வை நான் உருவாக்குவேன். இந்த ஜூன் மாதத்துல நீர் எங்களுக்கு இயேசுவின் திரு இதயம், இயேசுவின் திருவுடல், இயேசுவின் திரு இரத்த பெருவிழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜூன் மாதம் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானத்தை தரக்கூடிய மாதம். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு அருமையான தூய ஆவி பொழியப்பட்டு பிள்ளைகளுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு மாதம். பெற்றோர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய மாதம். இந்த அருமையான மாதத்திலே ஆண்டவரை உமது பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் இதோ இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் என்ற எண்ணத்தோடு நாம இந்த அருமையான நற்செய்திக்குள் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அருமையான இறை ஆசிரியருக்கு, நற்செய்திக்கு இஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று ரெண்டு சொல்லுன்னு பார்த்தேன். அதனால நம்ம எல்லாரும் இஷ்டப்பட்டு ஒரு ஆர்வத்தோடு இந்த அருமையான நற்செய்தி முழக்கத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மத்தேயு 11. மத்தேயு 11 முதலில் வச்சிருந்தீங்களா எடுத்துடணும், அது ரொம்ப நல்லது. மைக்கில் ஒருத்தர் வாஸ்தா நல்லது. மத்தேயு 11 28 முதல் 30 அழகா வாசிங்க. மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் பாருங்கள். அதாவது இயேசுவின் இதயம் ஒரு தாய் போல், இயேசுவின் இதயம் ஒரு தந்தை போல, இயேசுவின் இதயம் ஒரு சகோதரன் போல. அதனால்தான் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவின் இதயத்தை நீங்க இந்த இதய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதிதான் இருக்கும். என்ன, இயேசுடைய திரு இதய படம் பாதிதான் இருக்கு, முழுசா இருக்கா. என்ன, இரக்கத்தின் ஆண்டவர் படம் முழுசா இருக்கும். என்ன, இயேசுவின் திரு இதய படம் பாதிதான் இருக்கும். அதுல இந்த இதயத்தை அவர் திறந்திருப்பது போல இருக்கும். அந்த இதயத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு அன்பின் இதயம், ஒரு இரக்கத்தின் இதயம். உங்களுக்காக நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன் என்ற ஒரு இதயமாக இருக்கிறது. இதயம் தான் ஒரு மனிதனுக்கு, உடலுக்கு மையம். அதுபோல உங்கள் வாழ்க்கைக்கு நான் மையமானவன் என்று சொல்வதற்கு தான் அவர் இயேசுவின் திரு இதயம் தன் இதயத்தை திறந்து வைத்திருப்பது போல இருக்கும். பார்த்து விவிலியத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1000 தடவைக்கு மேல, எத்தனை தடவைக்கு மேல சத்தமா சொல்லுங்க, 1000 தடவைக்கு மேல இதயம், உள்ளம் என்று இருக்கிறது. இதயம், உள்ளம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியணும்? இந்த விவிலியம் முழுக்க கடவுளின் இதயம், இதயம் உனக்காக காத்திருக்கிறது, இதயம் உனக்காக திறந்திருக்கிறது, ஆண்டவருடைய உள்ளம் உங்களுக்காக ஏக்கமாக இருக்கிறது என்ற வார்த்தைகள் தான் நிறைய இருக்கு. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த திறந்த இதயத்தை போல, அதான் கருத்து,
உங்கள் இதயமும் திறந்த இதயமாக இருக்கட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அதான் இதான் கருத்து. ஆண்டவருடைய இதயம் திறந்த இதயமாக, பாதுகாப்பு தரும் இதயமாக, அரவணைக்கும் இதயமாக, அன்பின் இதயமாக, மன்னிக்கும் உள்ளமாக இருப்பது போல என் இதயமும் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தொடக்க நூல் 18:5, அதாவது தொடக்க நூல் 18:5 பார்த்தோம்னா அது நிறைய ஒரு பகுதி. அதுல 3 பேர் ஆபிரகாம பார்க்க வராங்க. நீ இந்த நிகழ்வு பார்த்திருப்பீங்க. ஏன்னா நம்ம இதயம் எப்படி இருக்க வேண்டும், கடவுள் எப்படிப்பட்ட இதயத்தை கொண்டவராய் இருக்கிறார் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 5 முதல் அதை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆபிரகாம சந்திக்க வருவாங்க. நம்முடைய விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த 3 பேரும் தந்தை, மகன், தூயா மூவரும் வருகின்றார்கள். ஆபிரகாமுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆபிரகாம் ஒரு மரத்து கீழே நிற்கிறார். இந்த 3 பேர் வருகின்றார்கள், இளைஞர்கள், 3 இளைஞர்கள். இப்ப இதுல என்ன தெளிவு வரணும்? கடவுளுக்கு காலம் இல்லை, கடவுளுக்கு வயது இல்லை. நம்ம தான் தந்தைன்னா ஒரு தாடியை போட்டு வச்சிருக்கோம், மகன் சொன்னா ஒரு இளமையா வச்சிருக்கோம், பரிசுத்தாவினா பறவை போட்டு முடிச்சிட்டோம். ஆனா இல்ல, அவர்கள் காலம் இல்லை, முதலும் முடிவும் அற்றவர்கள். ஆகவே அந்த தந்தை, மகன், தூய ஆவியார் 3 பேர் வருகின்றார்கள். யாருனே தெரியாது. ஆனா ஆபிரகாம் உடனே சொல்றாரு, அந்த 3 படி மாவை பிசைந்து நீங்க வாங்க, உங்களுக்கு நான் உணவு கொடுக்கிறேன், கொழுத்த கன்றை அடித்து நான் உங்களுக்கு உணவு தருகிறேன். இதுதான் இதயம். இந்த இதயம், இந்த அருமையான பரந்த விரிந்த இதயம், உபசரிக்கும் இதயம். ஐயோ, இந்த நேரத்தில் வந்திருக்காங்க, பசியாக இருப்பார்கள் எண்ணத்தோடு தந்த இதயம். அன்பார்களே, இந்த இதயத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அதே இதயத்தை தாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்ம இதயம் சுருங்கி விடக்கூடாது. நமது இதயம் ஒரு பரந்த விரிந்த நல்ல இதயமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் போல அந்நியர் 3 வருகின்றார்கள், உதவுவோம் என்ற இதயமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு பரந்த விரிந்த இதயத்திற்கு 1 சாமுவேல், அடுத்த வரும்போது பைபிள் கொண்டு வாங்க. என்னம்மா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்கணும்னா, நாம இதயம் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் படிச்சிருக்கான், ஒரு ஆள் நல்ல பணம் வச்சிருக்கிறான், ஒரு ஆள் நல்ல அழகா இருக்கிறான், அல்லது ஒரு ஆள் ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறான், அல்லது ஒரு ஆள் நல்ல பதவியா இருக்கிறான். ஐயோ, இவர்கிட்ட பழகுவோமா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது இவரோட உறவு வைத்துக் கொள்வோமா, ஐயோ அசிங்கமா இருக்கிறாரு, இவர் படிக்கல என்பதெல்லாம் நமது இதயமாக இருக்கும். ஆனால் கடவுள் இதயம் எப்படி இருக்கும்? வாசிங்க, 1 சாமுவேல் 16:7. ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அந்தாண்டலை தெளிவா இருக்கணும். ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார், அவர் உள்ளத்தை பார்க்கின்றார். அதனால்தான் அவர் நம் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்றார். நம்மை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியும். அவரிடம் யாரும் எவரும் எதையும் மறைக்க முடியாது. மனிதன்கிட்ட மறைச்சிடலாம், நடிச்சிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அழகா முகத்துக்கு முன்னால் நல்லா சிரிப்பாங்க, அழகா சிரிப்பாங்க, உள்ளமும் கள்ளங்கவடுமா பத்திட்டு எரியும். என்ன அப்படி இல்லை. என்ன கடவுளுடைய இதயம் அது ஏன் பிள்ளை. அதனால்தான் அந்த மூதாரி மகன் நிகழ்வுல நம்ம பார்க்கிறோம். மூத்த மகன் இவன் செல்வத்தெல்லாம் அழித்து விட்டான்,
என்ற எண்ணத்தோடு இருந்தான். ஆனா தந்தை கடவுள் மனநிலையில், ஐயோ என் பிள்ளை திரும்பி வந்துட்டான். மனிதன் முகத்தை பார்க்கிறான். முகத்தை பார்த்து ரொம்ப இடப்படாதுங்க. முகத்தை பார்த்து இட போட்டோம் என்று சொன்னால் அதில் பல நேரங்களில் ஃபெயிலியரா போயிடும், ஏமாற்றாக போய்விடும். ஆனால் ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய இதயம் அகத்தை பார்ப்பதாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், நான் பாவிகளையே தேடி வந்தேன், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடி வந்தேன். அதனால் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அதான் நமக்கு தெரியும், நான் பாவி ஆண்டவரே, என்னிட நிறைய குறைகள் இருக்கிறது ஆண்டவரே, நான் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே, நான் இன்னும் இதயத்தை திறந்து வைக்க வேண்டும் ஆண்டவரே, நான் மனதார மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, நான் இன்னும் பிறரை நேசிக்க வேண்டும் என்ற திறந்த மனம் வேண்டும், நல்ல இதயம் கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் அந்த கடவுளுடைய இதயம் ஒரு பரந்த இதயம், ஒரு அன்பான இதயம், உள்ளத்தை பார்க்கும் இதயமாக இருக்கிறது. எரேமியா 17:10 ஆண்டவராகிய நான் அழகாக சொல்லுகிறார். எரேமியா 17:10 யாராவது படிங்க. எரேமியா, ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நான் உங்களை உள்ளத்தை அறிவேன், நீ தப்பு செய்தா கூட நான் உன் உள்ளத்தை அறிவேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இவன் தவறு அவன் தவறு அப்படி இப்படி என குறை சொல்றோம். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை ஆராய்பவர். அதனால்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்தாங்க. அவர் பார்த்தாரு, மோசே சட்டம் சொல்லுது கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார், ஆராய்ந்து அறிபவர். ஏன் இந்த பிள்ளை தவறு செய்தால் என்ன காரணம் அறிகின்றார். அதனால்தான் யாரும் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை தூக்கி போடு. ஒருவர் பின் ஒருவராக பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை போய்விட்டார்கள், ஒருவரும் கல் தூக்கி போடவில்லை. ஆண்டவர் அந்த பிள்ளையை பார்த்து அழகா சொன்னாரு, இனி பாவம் செய்யாதே. உள்ளத்தை ஆராய்பவர். அதனால ஒரு கவலை வேதனை உங்களை புரிந்து கொள்ளல. பல நேரங்களில் நமக்கு தெரியுமா, ஐயோ என் கணவன் என்னையா புரிந்து கொள்ளல, என் மனைவி என்னையா புரிந்து கொள்ளல, என் பிள்ளைகள் என்னையா புரிந்து கொள்ளல. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அருமையான புரிதல் இருக்கும். சரி, நம்முடைய மனைவியுடைய புத்தி இவ்வளவுதான், என் கணவனுடைய புத்தி இவ்வளவுதான், என் பிள்ளை இப்படிதான் இருப்பான். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி இருக்கும். அவங்க உள்ளத்தை ஆராய்பவர்கள். நீங்க சில நேரத்துல பள்ளிக்கூடத்துல ஏதாவது பையனை திட்டி விடுங்க, அந்த அம்மா வந்து சொல்லும், எனக்கு என் பையனை தெரியுமா, விட்டுருக்கேன். ஏன்னா தாய்க்கு தெரியும், தந்தைக்கு தெரியும், அதுபோல ஆண்டவருக்கு நம்மை தெரியும். அதனாலதான் சின்ன சின்ன பாவம் செய்துட்டோ அல்லது ஒரு கோவப்பட்டுட்டோ ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஐயோ இப்படி அவ சொல்றாளே இவன் சொல்றானே என்ன வருத்தப்படாதுங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள உறவு நல்லதாக இருந்தால் போதுமானது. ஆண்டவர் உங்களை உங்கள் உள் உணர்வுகளை சத்தமா சொல்லுங்க அறிவார். அதனால்தான் ஆண்டவருடைய இதயம் பெரிய இதயம். அதாவது எனக்கு தூத்துக்குடியில மட்டக்கடை பக்கத்துல ஒரு வீட்டுல எழுதி போட்டிருக்கான் பார்த்துங்க, ரொம்ப பிடிக்கும். பெரிய பிரச்சனையா, உன்னை விட என் ஆண்டவர் பெரியவர் போ, இப்படியே போட்டிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு பிரச்சனை துன்பம் ஏதாவது திட்டி விட்டாங்க அல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த பிரச்சனையை விட ஆண்டவர் பெரியவர். அதான் முக்கியம். நம்ம ஊர்ல உள்ள ஒரு அம்மா அழகா சொல்லிட்டு, அம்மாவை நான் பார்க்கல, நான் பிறந்த அம்மா முகம் என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா நான் பிறந்தவொன்னு செத்து போனான். எனக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷத்துல என் புருஷன் செத்து போனான். ஆனா என் பிள்ளைகள் எல்லாம் நான் கண்ணின் கருவொளி போல 40 வருஷமா என் கணவன் இல்லை, நான் வளர்த்துட்டு இருக்கேன்.
அருமையாவும் இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். கடவுள் பார்த்து கொண்டார், கடவுள் எங்களை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, கடவுள் பெரிய இதயம் உள்ளவர். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறவர். கடவுள் நம்மை அறிந்து வைத்திருக்கிறவர். இதைத்தான் மார்க்ரெட் மேரி என்ற புனிதர், மார்க்ரெட் மேரி என்ற புனிதருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இந்த சின்ன கதையை ஒரு 5 நிமிடம் வரலாற்றை உங்களுக்கு சொல்றேன், மனசுல பதிவு வச்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள், மார்க்ரித் மரியான்னு சொல்றோம், ஆங்கிலத்தில் மார்க்ரெட் மேரி. இவங்க சிறு வயதிலேயே குடும்பத்தில் நல்ல நற்கருணை பக்தி குடும்பத்தில். ஏன்னா திரு இதய பக்தியை பற்றி தெரிந்து கொள்றோம்னா இந்த வரலாற்று பின்னணி தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். திரு இதய பக்தி இருந்துச்சு. ஆனா மார்க்ரெட் மேரியுடைய அப்பா 9 வயசுல செத்து போனார். நல்ல குடும்பம், பெரிய பெரிய பணக்கார அருமையான குடும்பம். 9 வயசுல அவங்க அப்பா இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஞான தாய் தந்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மலாம் நினைக்கிற ஞான தாய் தந்தை அன்னை தலை தொட்டுட்டு அப்புறம் திரும்ப கவனிக்கிறோமா என்பது தெரியல. ஆனால் மார்க்ரெட் மேரியுடைய ஞான தாய் தந்தை தான் அந்த குடும்பத்தை வளர்த்திருக்கிறாங்க. இந்த ஞான தந்தை 14 வயசு மார்க்ரெட் மேரிக்கு இருக்கும் பொழுது செத்து போனான். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை அவன் மூத்த பையன் மார்க்ரெட் மேரியுடைய அண்ணன் எடுத்து வளர்க்கிறார். இந்த சமயத்தில் மார்க்ரெட் மேரிக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல். என்ன காய்ச்சல்? அவங்களுக்கு உடம்பு, எலும்பு, மூளை இதெல்லாம் சுருட்டிக்குச்சு. கால்கை நீட்ட முடியாது, உடம்பு முழுதும் வலி. 4 ஆண்டுகள் மார்க்ரெட் மேரி படுக்கையில் இருந்திருக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள், ஏன் மாதாவை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம நிறைய நேரங்கள்ல மாதாவை சும்மா கேட்டு வைக்கிறோம். மார்க்ரெட் மேரி படுக்கையில் இருக்கும்போது சொல்லி இருக்கிறாங்க, மாதாவே எனக்கு நலம் தந்தீங்கன்னா நான் என் வாழ்க்கைய உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். குணமாயிற்று. 4 வருஷமா படுக்கையில் இருந்த மார்க்ரெட் மேரி எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப எந்திரிச்சு பார்த்தா நல்லா இருந்தது. அண்ணன் கஷ்டப்படுறான், அம்மா கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தை பேணி பாதுகாக்கணும். அம்மா சொல்லிட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணணும், நீ கான்வென்ட்டுக்கு போக வேண்டாம், நீ அதனால சமூகத்துல வேலை செய்ய சொல்லிட்டாங்க. இவங்களும் மறந்துட்டாங்க, மார்க்ரெட் மேரியும் மறந்துட்டாங்க. ஒரு நாள், கவனமா இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நாள் இவங்க அப்படி இருக்கும் பொழுது, நீங்க திரு இருதய படம் பார்த்திருக்கீங்களா? 2 வகையான படம் இருக்கும். திரு இருதய படத்துல ஒரு படத்துல முள்முடி இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? திரு இருதய படத்துல முள்முடி இருக்கும், ரத்தம் சுற்ற மாதிரி ஒரு முள்முடி இருக்கும். இதுதான் மார்க்ரெட் மரியாவுக்கு முதல்ல ஆண்டவர் கொடுத்த காட்சி. அதை பார்த்த உடனே மார்க்ரெட் மேரி பயந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நினைச்சு பார்க்கறாங்க, ஆகா நம்ம ஆண்டவருக்கு மாதாவுக்கு நம்ம அர்ப்பணிச்சோமே. 2 நீங்க வேணா பாருங்க, 2 படம் உண்டு. ஒரு படத்துல இதயத்தை திறந்து அப்படியே இருப்பார். இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா அந்த முள்முடியிலிருந்து ரத்தம் அந்த சாடுற மாதிரி இருக்கும். அதான் முதல்ல ஆண்டவர் மார்க்ரெட் மேரிக்கு காட்சி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி கான்வென்ட்டுக்கு போறாங்க. கான்வென்ட்டுக்கு போன பிறகுதான் ஆண்டவருடைய காட்சி மார்க்ரெட் மேரிக்கு கிடைக்குது. திரும்ப 2 வருஷம், அதாவது 1674 முதல் 75 வரைக்கும் காட்சி ஆண்டவர், திரு இதய ஆண்டவர் மார்க்ரெட் மேரிக்கு காட்சி கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா 2 கருத்து. இன்னைக்கும் அந்த கருத்து ஒத்து போகும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் கருத்து சொல்றாங்க, இந்த உலகில் அன்பு இல்லை, இந்த உலகத்துல அன்பு இல்லை, எல்லாம் ஒரு நடைபடமாக இருக்கிறார்கள், அன்பு இல்லை. 2வது, இறையரசுக்கு மாறுபட்டு இருக்கிறார்கள், ஒரு மீட்புக்கு
மாறுபட்டு இருக்கிறார்கள். என் இதயம் வேதனையாக இருக்கிறது, ஆகவே இந்த மக்களை கட்டி எழுப்புவாயாக. இதான் திரு இருதய பக்தி வளர்வதன் அடிப்படை. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேரி கேட்கிறாங்க ஆண்டவற்ற, திரு இதய ஆண்டவற்ற என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை தோறும் 9 வெள்ளிக்கிழமை தோறும் அவர்கள் செபிக்கட்டும். இரண்டாவது சொல்லுவதுதான், இப்படி ஒரு திரு இதயத்தை செபித்தால் 12 வரங்களை பெற்றுக்கொள்வார்கள். மாதத்துல ஒரு முறையாவது 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனை செய்யட்டும். இவ்வளத்தையும் சொல்றேன். என்ன சொல்றாங்க? வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க நவநாள் இருந்து என்னை நோக்கி திரு இதயத்தை நோக்கி செபியுங்கள். அவர்கள் 12 வரங்களை பெற்றுக்கொள்வார். இந்த 12 வரங்கள், அதாவது அருளாயிருப்பீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், புதிய வாழ்வு உங்களுக்கு பிறக்கும், இறைவன் என்னுடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கும், நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வீர்கள், மோட்சம் உங்களுக்கு திறந்து வைக்கப்படும் என்று 12 வரங்கள். அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க 1 மணி ஆராதனை செய்யுங்க. இதான் பல கான்வென்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நற்கருணை ஆராதனை, 1 மணி நேரம் ஆராதனை, நற்கருணை பவுனி, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது கோர்பஸ் கிறிஸ்தி. அப்போ இந்த திரு இதயம்தான் இந்த நற்கருணை ஆராதனைக்கு, நற்கருணை பவனிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த திரு இதயம் வேதனையோடு பார்க்கிறது, இந்த மக்களிடம் அன்பு இல்லை. அவர் பாவத்தை மன்னிக்கிறேங்கிற, ஆனா இந்த மக்கள் மத்தியில் அன்பு இல்லை. இந்த மக்கள் இறையரசுக்கு எதிராக இருக்கின்றார்கள். ஆகவே என் இதயம் வேதனைப்படுகிறது. இது உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. பெற்றோர் நமக்காக கஷ்டப்பட்டு உதவி செய்த பிறகு, வேலை செய்த பிறகு, நமக்காக நம்ம வாழ்வதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட பிறகு அந்த பிள்ளைகள் உண்மையா நல்லா வாழல, நல்ல மனவீதியோடு இல்லை நல்ல பண்புகள் இல்லைன்னா அந்த தாய் தந்தைக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அத்தகைய வேதனையைத்தான் திரு இருதய ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்பான சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் இதயம் விசாலமானது. நம்முடைய இதயமும் ஒரு பேர் இதயமாக, அன்பின் இதயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். அந்த விருப்பத்தை தான் மார்கரெட் மேரிக்கு ஆண்டவர் தன் இதயத்தை திறந்து காட்டி, நான் இந்த மக்கள் மீது ஆர்வமாக இருக்கிறேன், மக்கள் என்னை தேட வேண்டும், மனம் மாற வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். அதனால்தான் எல்லா குடும்பத்திலையும் வீட்டிலையும் இயேசுவின் திரு இதய படம் இருக்க வேண்டும் என சொல்லுகிறோம். இல்லைன்னா தயவு செய்து ஸ்தாபிக்கணும். இந்த அர்த்தம் தான். இயேசுவின் இதயம் அன்பான இதயம், மன்னிக்கும் இதயம், நல்ல உள் உணர்வை புரியும் இதயம். அதுபோல எங்கள் இதயம் இருக்க வேண்டும் என்பதுதான். அதனாலே அப்படிதான் என்ன பண்ணணும்? ஒரு புதிய இதயம் வேணும். நாம் எல்லாரும் ஒரு புதிய இதயத்தை கொண்டவர்களாக இருக்கணும். இப்போ இதயத்தை மாத்திடுவாங்க, தெரியுமில்ல? உங்களுக்கு இதயம் ரொம்ப மோசமாயிட்டுன்னா அந்த இதயத்தை மாத்திரலாம். மனுஷ இதயம் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, மிருக இதயத்தை வைக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது தென் அமெரிக்காவில் டாக்டர் கிறிஸ்டியான் பெர்னார்ட் என்பவர் ஒரு பண்ணை இதயத்தை மனுஷனுக்கு வச்சிட்டார். இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஆனா அந்த இதயம் கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்சம் மாசம் இருக்கும், இல்லை கொஞ்சம் வருஷம் இருக்கும். ஆனால் நமது இதயத்தை மாற்றினோம் என்று சொன்னால், நம்ம இதய உள்ளுணர்வை ஆண்டவரின் இதயம் போல மாற்றினோம் என்று சொன்னால், இம்மையிலும் வாழ்வோம், மறுமையிலும் வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட இதய மாற்றத்திற்கு தான் இன்று ஆண்டவர் அழைக்கின்றார். எசேக்கியேல் 36:26 எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. எசேக்கியேல் 36:26 வாசிங்க. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன்,
உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு அருமையா ஆண்டவர் தர்ற இந்த நல்ல செய்தி, நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தியே. உன் கல்லான இதயத்தை எடுத்துருவேன். கல்லான இதயம் என்ன, நான் உறவு வேண்டாம், என் முன்சார்பு எண்ணம் இப்படித்தான். ஐயோ அது ஓடாது. சரி, எனக்கு என்ன வருத்தம்னா 2 நாள் அந்த பிளைட் நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தர் தான் குடும்பத்தையே இந்தியாவில் காலி பண்ணிட்டு அப்பா லண்டன்ல இருக்கிறாங்க. 3 பிள்ளைகள், மனைவி. வீட்டில் சொல்லிட்டு வராங்க, எங்க அப்பா கூட நாங்க சேர்ந்து இருக்க போறோம். முடிச்சு போச்சு பாருங்க. இந்த 3 பிள்ளைகளும் அந்த பிளைட்ல உட்கார்ந்த உடனே ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அதான் கடைசி போட்டோ. அன்பானவர்களே, நமது இதயம் கல்லாயிருந்து பிரயோஜனமே இல்லை. நம்ம இதயத்துல இப்படிதான் இருப்பேன், இப்படி ஒண்ணுமே இல்லம்மா. வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அந்த இதயம் ஆண்டவரோட இதயம் போல புதிய இதயம், புதிய ஆவி, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், பெரிய இடங்களெல்லாம் திறக்கப்படும், பாதைகள் திறக்கப்படும், உறவுகள் திறக்கப்படும். கல்லான இதயத்தை எடுத்து விட்டு ஆண்டவரை சொல்லுகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கை தூக்குங்க. ஆண்டவரே, இயேசுவே, என் கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையினான இதயத்தை தருவீராக. உமக்கு நன்றி. அன்பானவர்களே, இதான் அன்னைக்கு தேவை. என் இதய சதையா இருக்கணும், என் இதய அன்பா இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இறை வார்த்தையில் ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறார். 1000க்கு மேலாக நல்ல இதயம், நல்ல இதயம். ஆனா அந்த ஆண்டவருடைய இதயத்தை நம்ம எடுத்திருக்கிறோமா? என் இதயம், என் மனம் கொஞ்சமும் ஏன் மாற மாட்டேங்கிறோம் என்ற காரணம். கோயிலுக்கு வரணும், நல்லா ஜெபம் பண்றோம், ஏன் அந்த கல்லான இதயத்துல இருக்கிறோம்? ஆண்டவரே, சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நான் ஒரு சதையிலான அன்பான இரக்கமா ஏன் மனம் மாற மாட்டேங்கிறோம்? நான் பிடிச்சுதான் முடியும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழ்வேன். எங்க கொண்டு போறோம்? ஆண்டவர் சொல்றாரு. ஏன் இதை சொல்றாருன்னா, ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க, 43 1 முதல் 5. மறக்கவே கூடாது. தயவுசெய்து யாராவது அமைதியா நிறுத்தி படிங்க. ஏசாயா 43 1 முதல் 5. யாக்கோபே, யாக்கோபேனா என்ன தெரியுங்களா? இஸ்ராயலே, என் மக்களே. யாக்கோபுன ஒரு யாக்கோப்பு கூப்பிடல. நம்ம நிறைய நேரங்கள் நினைச்சுக்குவோம், ஓ யாக்கோப்பு சொல்றாரோ. இல்ல, யாக்கோப்புவே நீ கூப்பிடுறது தன் பிள்ளைகள் அனைவருக்கும் உள்ளது. அதனால்தான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், சத்தமா சொல்லுங்க, யாக்கோபின் கடவுள். அப்ப யாக்கோபுன்னா யாரு? நாம. திரும்ப படிங்க. உன்னை படைத்தவரும். ஏமா முதல்ல வார்த்தையும் சேர்த்து படியாமா? யாக்கோப்பு வேணி படிக்கலாம். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீ யாருக்குரியவன்? எனக்கு உரியவன். சத்தமா சொல்லுங்க. நான் யாருக்குரியவன்? கடவுளுக்குரியவன். ஆண்டவருக்குரியவன், கடவுளுக்குரியவன். இது யாராவது நினைச்சு பார்த்திருப்போமா? அப்படின்னா நம்ம இதையும் நல்லா ஆயிரும். நான் இந்த ஊருக்குள்ளவன் இல்லை, ஆண்டவருக்குரியவன். யாராவது நினைச்சு பார்த்திருப்போமா? நம்ம எப்போதுமே நான் எனக்குரியவன் தான், நான் என்னுடைய கருத்து தான் அல்ல, சொல்லப்படல. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ராயலே, யாக்கோபே, என் பிள்ளையே, நீ எனக்குரியவன். தொடர்ந்து கேளுங்க. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, சேபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் பார்வையில்
நீ விலையேற பெற்றவன். Praise the Lord. சொல்லுங்க, praise the Lord. இதுல 2-3 வார்த்தையை நீங்க எடுத்து போனாலே போதுமானது. நான் புதிய ஆவியை கொண்டிருக்கிறேன், நான் புதிய இதயத்தை கொண்டிருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்துட்டார் ஆண்டவர், சதையிலான இதயத்தை எனக்கு தந்து விட்டார். நான் ஆண்டவருக்குரியவன். ஆண்டவர் நீர்நிலையில் நடந்தாலும் தீயில் நடந்தாலும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ எனக்குரியவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இப்ப இதுல உடனே என்ன சொல்லலாம்? இதை நான் எப்படி உணர்வது? ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், எனக்கு துன்பம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வேதனை இருக்கு. ஆண்டவர் என்னை எப்படி மீட்டுக் கொண்டார்? ஆண்டவர் எப்படி என்னை தேர்ந்தெடுத்து கொண்டார்? ஆண்டவர் என்னை எப்படி பாதுகாக்கின்றார்? அன்பானவர்களே, பல வீடுகள்ல இந்த போட்டோ இருக்கும். போட்டோ வச்சு ஏன் சொல்லணும்னு சொல்றேன்னா, ஒரு காலத்தில் நமக்கு போட்டோ, சிலுவை இதுதான் நமக்கு அடையாளமா இருந்துச்சு. வீட்டில் பார்த்துருக்கீங்களா ஒரு போட்டோ? இயேசுநாதர் ஒரு வீட்டு கதவை தட்டுற மாதிரி ஒரு போட்டோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு குழந்தை கேட்டுச்சான், அம்மா இயேசுநாதர் வீட்டை கதவை தட்டிட்டே இருக்காரு, ஒருத்தரும் திறக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த அம்மா சொல்லிச்சுதான், அழகான பதில். ஆண்டவர் தட்டத்தான் செய்வாரு, கதவை புடுங்கிட்டு உள்ள போக மாட்டார். திறக்க வேண்டியது வீட்டுக்காரன் கடமை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எவ்வளவு ஆழமான அர்த்தம் பார்த்தீங்களா? நம்ம சொல்லத்தாங்க முடியும். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ எனக்குரியவன், நான் உன்னை நீர்நிலையில இருந்து நெருப்புல இருந்து உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு புதிய ஆவி அவர் சொல்றாரு. நான் கதவை திறக்கணுமே, இதயத்தை திறக்க வேண்டுமே. அன்பார்கள், யார் யார் கடவுளுக்கு ஆண்டவருக்கு நல்லதுக்கு இதயத்தை திறந்தார்களோ அவர்கள் என்றும் வாழ்கிறார்கள். விண்ணிலும் மண்ணிலும் அவர்கள் பெயர் நிலைத்து நிற்கும் என்பதுதான் இறைவனின் செய்தியாக இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய சட்டத்தை, ஆண்டவருடைய எண்ணத்தை நான் என்னுடைய இதயத்தில் எழுதணும். நான் ஆண்டவருக்குரியவன், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், ஆனால் ஆண்டவருடைய அன்பை சுவைக்கிறவன், ஆக ஆண்டவருடைய அன்பை தான் கொடுப்பேன் என்று நம்ம இதயத்துல ஆண்டவருடைய அன்பை எழுதணும், சதையாக மாற்றணும். நாம தான் மாறணும். ஆண்டவர் தட்டுகிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார். நாம் தான் நமது எண்ணங்களை மாற்ற வேண்டும். பல நேரங்களில் நினைச்சு பார்க்கறது உண்டு. அதாவது நாம கறி சாப்பிட்டா நல்ல வைட்டமின், நல்ல சத்து கிடைக்கும். என்ன? நல்ல கறி சாப்பிட்டா, நல்ல பால் சாப்பிட்டா என்ன சத்து? அயன் சத்து அது கிடைக்கும். அதுக்காகவே நம்ம பாலை வாங்கி வாங்கி குடிக்கிறோம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து மற்ற இதெல்லாம் வாங்கி வாங்கி நிறைய குடிக்கிறோம். சத்து வருது என்று குடிக்கிறோம். என்னைக்காவது நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏசு நேரம் மூட்டையா திங்கிறேன். ஒரு 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல இருந்து நான் ஏசு நேரம் திங்கிறேன்னு, நற்கரணை உட்கொள்றேன்னு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க பசியாக இருக்கிறீங்க வச்சுங்களேன், ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறீங்க, அல்லது கூழ் குடிக்கிறீங்க, அல்லது ஒரு வாய் சோறு சாப்பிடுறீங்கன்னா இந்த நாக்கில் அந்த உமிழ்நீர்ல பட்ட உடனே சத்து கிடைக்கும். அது உண்மை. நீங்க வேணா பாருங்க, தண்ணி வைத்து குடிக்கிறீங்க, ரொம்ப தாகமா வந்துட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சு மெதுவாக குடிச்சு பாருங்க, தண்ணி நாக்கில் பட்ட உடனே ஒரு டீஹைட்ரேஷன் போயிடும், நல்லா இருக்கும். என்ன சொல்றாங்க? வயிற்றுக்குள்ள போய் செமிக்கிறதுக்கு முன்னால இந்த நாவு இந்த சுவை இவைகளெல்லாம் உணர்ந்து நரம்பு இவைகளெல்லாம் வலுப்பெற செய்கிறது. அப்படின்னா நற்கருணை என் வாயில பட்டு அந்த நற்கருணை நாவல கரையும் முன்னால எனக்கு ஆண்டவர் சக்தி வரணுமே. நான் நாவல பட்ட உடனே ஆமேன் இனி உட்கார தானே செய்றேன். என்னைக்காவது ஆண்டவர் யாட்ட வந்திருக்கிறார், என் இதயத்துக்குள்ள வந்திருக்கிறார், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா நான் மாறணும். இது எத்தனை பேர் ஜெபமானோம்? ஆண்டவரே இந்த திருப்பலியில பங்கு பெற்றேன், இந்த விவிலிய வார்த்தையை எனக்கு தந்தீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, அதில் விட்டுருவேன், இந்த தப்பை விட்டுருவேன், இந்த மனத்தை மாத்திருவேன், என் இதயத்தை நல்லாக்கிடுவேன். எத்தனை பேர் நினைச்சோம்?
நான் செமினாரில் படிக்கும்போது என்னன்னா, எங்களுக்கு பூசை முடிஞ்ச உடனே 5 நிமிஷமாவது கோயிலில் உட்காந்து ஜெபிக்கணும். அப்போ என்ன, 1 2 3 பேர் பூசை முடிச்சு ஃபாதர்ஸ் போயிடுவாங்கல்ல, படபடன்னு போயிடுவாங்க. நானும் என்ன ஒருத்தனும் ஒரு நாள் சொல்லிட்டோம், இல்லை இவன் தினம் பூசை முடிஞ்சு சாமியார் உடுப்பை கழட்டணும்னு போயிடுறான், நம்ம விளக்கு ரெண்டையும் தூக்கிட்டு அவன் பின்னால் போயிடுவோம். அவன் எந்திரிச்சு வெளியே போனான்ல, நாங்கள் 2 பேரும் விளக்க பிடிச்சிட்டு அவர் பக்கத்துலேயே போயிட்டோம். ஏன்னா பிடிக்கிறான், சத்தம் போடாத, உன் மனசுக்குள்ள ஆண்டவர் இருக்கார், நான் அதனால நற்கருணை உனக்குள்ள சக்தியாகிற வரைக்கும் நாங்கள் அவன் பின்னால் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதான் உண்மை. நாம நற்கரை வாங்கிட்டு, ஆண்டவரே எனக்கு சக்தியாகும், எனக்கு வலுதாரும், என் பலகீனத்தை போக்கும், என்னை ஆசிர்வதியும், எனக்குள்ள வலுவா வாரும், என் இதயத்தை மாற்றும் என கேட்பதில் நாம ஒரு நற்கரை எடுத்தாச்சு. அப்படி பாட்டுகளா சொன்னா, என்ன பாட்டு படிப்பீங்க, நற்கரைக்கு ஒரு பாட்டு படிங்க, ஏதாவது ஒரு பாட்டு, அந்த நற்கரை வாங்கிட்டு அடுத்தால போய் டக்கு டக்குன்னு பாடிடணும். என்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் நற்கரை எட்டணும், அப்படி இல்லை. நற்கரை பலமா மாறும், ஆசீர்வாதமா மாறும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தந்தாதான் அது சிறப்பாக இருக்கும். அதனால் தான் திருப்பாடல் 51:10 திருப்பாடல் 51:10 அழகாக சொல்லுகிறது, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. மனங்களே, நீங்க திரு இதயத்தை உள்ளார நினைச்சு பாருங்க, உங்க இதயம் விரிவடை, அழகா இருக்கும், உங்களை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், யார் என்ன சொன்ன என்ன, ஆண்டவருக்குடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் வரும். அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புகுத்தர். அம்மானவர்களே, பல நேரங்களில் உடைந்து போயிருக்கிறோம், பிரச்சனைகள் துன்பங்கள் இல்லாத போலாம் சொல்லும் போதெல்லாம் உடைந்து போயிருக்கும் பொழுதெல்லாம் நாம் நினைக்க வேண்டியது திருப்பாடல் 34:18. யாராவது படிங்க, திருப்பாடல் 34:18. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். Praise the Lord, praise the Lord. தெரிந்து கொள்ளுங்கள், ஆறுதலான வார்த்தைகள். உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தோடு கூட இருக்கிறார். இதான் உண்மை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நான் உன்னை எகிப்தில் இருந்து தோள்ல சுமந்து வந்தேனே, உன்னை பகல்ல வெயில் ஓமேல படாமல் இருக்க மேகமூட்டமாக வந்தேனே, இரவுல நீ நடந்து போறதுக்கு நெருப்பு தூணாய் வந்தேனே. இது உண்மை. என்றும் ஆண்டவர் நற்கருணையில் இருக்கிறார்னா, ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன், வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே, உன்னோடு இருக்கிறேன், உன் துன்ப துயரங்களை எனக்கு தந்துரு. நீங்க பல நேரங்கள்ல துன்பம் பிரச்சனை வந்துட்டுன்னா 4 பேரை பார்க்கறிய, இல்ல 4 பேர் செய்யாததை உங்கள் முழங்கால் செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உங்கள் முழங்கால் செய்யும். நீங்க வீட்டிலேயே நீங்க முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என் கணவர், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாரும் என கேட்டு பாருங்க. ஆண்டவர் முடிவை தருவார், ஞானத்தோடு நல்ல முடிவை தருவார். நீதிமொழிகள் 3:5 இறுதிக்கு வந்துவிட்டோம். நீதிமொழிகள் 3:5. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க, உன் முழு மனத்தோடு, எல்லாரும் சொல்லுங்கம்மா, உன் முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலால் நம்பாமல் கடவுளின் ஞானத்தால் செயல்பட்டால் வெற்றி உங்களதே. இதான் உண்மை. நான் என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை, நிறைய பேர் ஃபெயிலியர் தான் தெரியுமா?
நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வி, கஷ்டம், வேதனை, நிம்மதி இல்லாம சில பேரை பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டை அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டைய 10-15 வருஷத்துக்கு எடுத்துட்டு போவோம். அட பாவிகளா, எதுக்கு? எதுக்கு? எனக்கு ஒரு இடத்துல தெரியும், நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேனான்னு தெரியல, கல்விக்கூடத்தில் சொல்லியிருப்பேன். ஒரு சிஸ்டருக்கு அம்மா இறந்து போனாங்க. நான் அந்த அடக்கத்துக்கும் போயிருந்தேன். அந்த சிஸ்டருக்கு அம்மா, அவங்க சிஸ்டருடைய அக்கா, அந்த அம்மாவுடைய பணம் கொண்டு போகிற அந்த தெருவில் தான் இருக்கு. கோவில் கொண்டு போவாங்கல்ல, அந்த தெருவில் இருக்கு. இந்த அம்மா கதவை பூட்டிட்டு செத்த தாயை பார்க்க மாட்டேன்னு உள்ள கிடக்கு. யோசித்து பாருங்க, எவ்வளவு கல்லான இதயம். பரவாயில்லையே, இதுல விட்டு கொடுத்துறோமே, நல்லா இருப்போமே. உன் முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, அவர் உனக்கு நல்ல வழியை காட்டுவார் என்பதுதான் உண்மை. ரோமையர் 12:2 இந்த உலகத்தின் போக்குப்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகம், இந்த கூட இருக்கிறாங்களே நிறைய தப்பு சொல்லுவாங்க பார்த்துங்க. ஐயோ, நீ என்ன கடவுள் நம்புற, என்ன நீ இப்படி இருக்கிற, என்ன நீ அவங்க கூட நல்லா பேசுற, என்ன இவ்வளவு திறந்த மனசோட இருக்கிற, இவ்வளவு நல்ல இதயமா இருக்கிறிய, நீ இவ்வளவு இருக்காத, உனக்கு நீ மானம் வெக்கெல்லாம் இருக்கு, கவனமா இரு. இது உலகம் சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான். உங்ககிட்ட சொல்லிட்டு அங்க போய் தப்பா சொல்லுவான். நான் நல்லா சொன்னேன் பார்த்துக்க, அவன்கிட்ட நல்லா பேசு, அண்ணன் தானே மன்னிச்சிருன்னு சொன்னேன் பார்த்துக்க அப்படின்னு அங்க சொல்லுவான். இருக்க உலகம். அதனால்தான் மிக அழகாக சொல்லுகிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி நடவாதீர்கள். இறுதியாக 2 வார்த்தை எல்லாரும் இதை படிச்சிருவோம். பிலிப்பியர் 4:7. அறிவெல்லாம் கடந்த, அதாவது நீங்க கடவுளை நம்பினால் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. நீங்கள் கடவுளை, அவருடைய வார்த்தையை நம்பினால் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இதான் உண்மை. நீங்க ஏதாவது பிரச்சனை, துன்பம், வேதனைன்னா ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பாருங்க. அல்ல கோவிலுக்கு வந்து பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அமைதி, அறிவை கடந்த அமைதியை தருவார். இது உண்மை. இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலேயே நான் உணர்ந்திருக்கேன். நம்ம பல நேரங்கள்ல ஐயோ இப்படி அப்படி அவன் சொல்றதுதான் பிரச்சனையை பெருசாக்கும். பிரச்சனையை பெருசாக்காமல் இறை அமைதி நமக்குள் எழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். திருப்பாடல் 37:4 அழகாக நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவு செய்வார். சொல்ல திரும்ப சொல்லுங்கள், ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்து தேவைகளை நிறைவு செய்வார். Praise the Lord, praise the Lord, hallelujah. சொன்ன கருத்தை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய இதயம் திறந்த இதை, ஆண்டவருடைய இதயம் மன்னிக்கும் இதை, ஆண்டவருடைய இதயம் பாதுகாப்பு தரும் இதை, ஆண்டவருடைய இதயம் வழிகாட்டும் இதை. 1000க்கு மேற்பட்ட இறை வார்த்தை இதயத்தை பற்றி விவிலியத்தில் இருக்கிறது. அந்த இதயத்தை திறந்து மார்கரெட் மேரிக்கு அடையாள முறையிலே சொல்லி திரு இதய பக்தியை வளர்த்து விடு. மக்கள் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், இறை அரசின் பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆகவே பக்தி முயற்சிகளை ஆரம்பிக்கட்டும் என்று திரு இதயம் சொன்ன அந்த திரு இதயம் புதிய ஆவி, புதிய இதயத்தை நமக்கு தருகிறது. கல்லான இதயத்தை எடுத்து விடு, நீ சதையினாலான இதயத்தை
உன் உள்ளத்தில் வைத்து விடு என்று சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்கலாம். அத்தனை துன்பங்களையும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருகின்றார். ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த கருத்துக்களை உள்வாங்கி, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்ற எண்ணத்தோடு, அன்பான ஆண்டவரே, உமது பிள்ளைகள் நாங்கள் இந்த கருத்தை, உமது வார்த்தையை தியானித்திருக்கின்றோம். இதோ இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் பாய்வதாக. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்னும் நாங்கள் உமது ஆசிரியரை தேடி இருக்கின்றோம். ஆண்டவரே, உமது வல்லமையால் எங்களை நீர் தொடுவீராக, எங்கள் குடும்பத்தை தொடுவீராக. உமது இதயம் போல், மன்னிக்கும் இதயம் போல், அன்பான இதயம் போல், எங்களுக்காக துன்பப்பட்ட இதயம் போல் ஆண்டவரே எங்கள் இதயத்தையும் மாற்றிட வலிமையை, வல்லுவை, ஆசிரியரை தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.